ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா சூப்பராக ஒரு லவ் சாங்க எப்படி வந்து 3 டைப்பில் எப்படி உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ எப்படி நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுனா வீட்டில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ண வந்து ரைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கவுண்ட் வந்துருப்பேன். கூட வந்து ஆப் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மாப் இருந்துச்சுன்னா வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் மாப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ஆடியோ லேயர் ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஒரு லிரிக் லேயர் வந்து ஆட் பண்ணி நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். நான் இதில் வந்து எப்படி நான் வந்து டீட்டெயிலாக கிளியராக சொல்கிறேன். எப்படி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் இமேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிற இமேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி நீங்கள் அதை ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கரெக்டாக கேட்ப தான் கிரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேர் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. போய்ட்டு நீங்கள் பார்த்தா கீழே பார்த்தா ஒரு 3 கட் ஆப்ஷன் இருக்கும். அதில் தேட ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக அந்த லிரிக்ல கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டுனாங்க. எடுத்து வந்து நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் பண்ணேன் மேலே பார்த்தா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இது மாதிரி இந்த ஃப்ளவர் மோட் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து சர்ச் பண்ண சொல்ல தெரியும். நீங்கள் பிஆர்னு போட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வரும் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பார்த்தா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இதில் வந்து நீங்கள் வேல்யூ வந்து பார்த்தா உங்கள் சைடில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தா உங்கள் சாய்ஸாக நீங்கள் வந்து வேல்யூ வந்து ஒரு 16 எவ்வளோனா நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸாக நீங்கள் எந்த பிரைஸ் வந்து குறைச்சிங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நெக்ஸ்ட் வந்து சேம் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு எஸ்ஏன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அதே சேமில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேம் அந்த சைடில் 3 டாட் இருக்கும். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு நேராக கண்ணாய்க்கான் பார்த்தா ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க சேச்சுரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 0 வந்து செட் பண்ணுங்கள். -100 வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஷோ ஆகணும். நெக்ஸ்ட் 3 சேம் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. நெக்ஸ்ட் 3 ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கேஷன் பிளர்னு சர்ச் பண்ணுங்கள். ஜிஏன்னு போட்டால் ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். கேஷன் பிளர்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒன்று ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு நெக்ஸ்ட்டு சேம் அந்த கண்ணாய்க்கான் பதில் கேஷன் பிளர் பதில் ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளர் ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் சாய்ஸாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அது அந்த உங்களுக்கு உங்கள் சாய்ஸாக நீங்கள் எவ்வளோ வேணுமோ பிளர் வந்து வச்சுங்க. நான் வந்து ஒரு 60 வச்சுக்கிறேன். ஒரு 60 வச்சுக்கிறேன். 60 வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து பேக் வந்துட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஷேப் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மூவ் ஆப்ஷன் போங்க. போய்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து எந்த சைஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்களா அந்த சைஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் எந்த அளவுக்கு இமேஜை செட் பண்ணுறீங்களா கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த வேல்யூ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து மாதிரி டபுள் ஆகும். இந்த உங்கள் சாய்ஸாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இந்த ஷேப் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா இந்த டபுள் புக் மார்க் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஏற்றுனாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக்கில் ஆட் பண்ண சேம் இமேஜ் ப்ளஸ் போய் மீடியா போய்ட்டு நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சேம் அது எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ரேஜென்ட்டுக்கு கீழே வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இங்கே எப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண ரேஜென்ட் லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்டு கலரில் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா குரூப் ஐக்கான் பார்த்தா செகண்டாக ஒரு குரூப் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த குரூப் அண்ட் மாஸ்க்னு ஒரு லேயர் வந்து கிரியேட் இருக்கும். நீங்கள் குரூப் போட்ட லேயர் இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபேஸ் கிளியராக தர அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போய்ட்டு கரெக்டாக நீங்கள் இந்த தேர்ட் ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் வந்து வேல்யூ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுறது இது வந்து ஜூம் ஆகிருக்குது ஜூம் அவுட் பண்ணுறது உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக தர அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து போய்ட்டு இங்கே சைடில் வந்து அந்த 3 ஆப்ஷனில் இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கிரீன் செலக்ட் ஆகும். செலக்ட் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த ஸ்கேலை லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் வந்து பேக்கில் வந்து போகும். உங்களுக்கு தேவையான வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக
1:10 ஒரு 15 14 போயிடுங்க. போய்ட்டு அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ண சொல்ல அந்த ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து இது மாதிரி ஜூம் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக போய்ட்டு 1:22 போய்ட்டு இன்னும் நீங்கள் வந்து இந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சொல்ல பார்த்தா நெக்ஸ்ட்டு இந்த குரூப் அண்ட் மார்க்ஸ் சேம் கிளிக் பண்ணிட்டு சேம் மூவ் ட்ரான்ஸ் போய்ட்டு இந்த சேம் ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே பார்த்தா ப்ளஸ் ஆகின் பார்த்து கீழே பார்த்தா ஒரு கர்வ் ஆப்ஷனாக இருக்கும். அது வந்து கீ ஃப்ரேம் ஆப்ஷன் வந்து கர்வ் வருது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் வந்து லைட்டாக அந்த வேல்யூ வந்து லைட்டாக நீங்கள் அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு கரெக்டாக அந்த குரூப் அண்ட் லேயருக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பார்த்தா இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா மோஷன் ப்ளர்ரா இல்லை ஒப்பாசிட்டி நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே பார்த்தா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் அதுக்கு போய்டுங்க. போய்ட்டு பார்த்தா ஆக்ஸ்லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து இங்கே பார்த்தா உங்களுக்கு செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தா வந்து 90 வைங்க. இங்கே சைடில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ இல்லை இங்கே வந்து 47 இருக்குது. அங்கே வந்து ஒரு 90 வர அளவுக்கு செட் பண்ணிங்க. கரெக்டாக எனக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 90 இருக்கணும். நான் செட் பண்ணுற பாருங்க. கரெக்டாக வந்து 90 வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஷேக் ஆச்சுன்னா அந்த ஷேக் ஆக தான் ஃப்ரீக்வன்சின்னுவாங்க. உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு வச்சுக்க. நான் வந்து ஒரு இந்தளவுக்கு போதுன்னு நினைக்கிறேன். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளோ செட் பண்ணிங்க. நான் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இந்தளவுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேக்னெட்டி வந்து ஒரு 25 போதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 25 போதும். கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னொன்று நீங்கள் வந்து ஷேக் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து மேக்னெட்டிக் வந்து எந்த அளவுக்கு ஏற்றிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷேக் ஆகும். ஒரு 60 வச்சு பாருங்க. இன்னும் சூப்பராகவே இருக்கும். கரெக்டாக ஒரு 61 செட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த டபுள் புக் மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேம் இமேஜை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. லேயர் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக பார்த்தா லிரிக் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ எடுத்துன்னு வந்தோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா கரெக்டாக 1:22 ஒரு புக் மார்க் பண்ணுங்கள். போய்ட்டு இந்த ப்ளஸ் சைன் ஆப் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தா கேமரான்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தா கேமரா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சோன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த லிரிக் நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிருப்பேன். உங்கள் சாய்ஸாக நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லிரிக் வந்து மூவ் பண்ணிக்கலாம். எப்படி மூவ் பண்ணுறதா இந்த குரூப் ஒரு லேயர் இருக்குல்ல அந்த லேயரில் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணிட்டு லிரிக் வந்து செட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு நீங்கள் வந்து லிரிக் வந்து மினிமைஸ் சின்னதாகிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒன்றே லிரிக் வந்து பெருசாகனா பிக் பண்ணால் நீங்கள் சொல்லிட்டு இந்த ஸ்கேலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக் வந்து எங்கே மூவ் பண்ணுறீங்களோ உங்கள் சாய்ஸாக நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி நீங்கள் வந்து இந்த கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக லிரிக் ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி மூவ் பண்ணுறது நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தா நீங்கள் வந்து நான் சொல்கிற பாருங்க. கரெக்டாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு கேமரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன் நம்ம இந்த இது யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஆனால் ப்ளஸ் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு போய்டுங்க. கரெக்டாக 3:03 புக் மார்க் போய்ட்டு ப்ளஸ் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த சைடில் ஸ்கொயர் ஆப்ஷன் ஆட் பண்ணி கேமரா ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக லெஃப்ட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா தேர்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஸ்கேலில் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆகாது. லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. இப்போ அதே நீங்கள் வந்து இந்த பேக்கில் வந்துட்டு கரெக்டாக இந்த புக் மார்க் போய்ட்டு உங்கள் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்க. நம்ம செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா இதுமாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா இதுமாதிரி செட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மூவ் அண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக் வந்து கிளியராக தர அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் செட் ஆகலாம். நெக்ஸ்ட் அதே சேம் ஆப்ஷனில் நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வேல்யூ வந்து லைட்டாக கொஞ்சம் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிரிக் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக்காக நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லிரிக் எங்கே இருக்கோ அங்கே வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணுறதோ ஜூம் அவுட் பண்ணுறதோ உங்கள் சாய்ஸாக உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் யாரோ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து லிரிக் எங்கே இருக்குது லைட்டாக மூவ் பண்ணி பாருங்க. இந்த சைடு இருக்குது லிரிக். அதனால் நம்ம இந்த சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதோ ஜூம் அவுட் பண்ணுறதோ இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மூவ் பண்ண போகிற லிரிக் ஏற்ற மாதிரி இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக இந்த ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்ட்டு கீழே லைட்டாக வந்து கீழே வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வேல்யூ வந்து ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணிங்க போய்ட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து லைட்டாக அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்பில் ஸ்க்ரோல் பண்ணால் சைடில் பார்த்தா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் உங்களுக்கு வந்து லிரிக் இருக்குது. கரெக்டாக நீங்கள் ரைட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ண சொல்ல கரெக்டாக கீஃபேம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டுங்க. போய்ட்டு நெக்ஸ்ட்டு லிரிக் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட் லிரிக் எங்கே இருக்கோ அது அந்த சைடை நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லிரிக் எங்கே இருக்கோ கரெக்டாக சென்டர் பண்ணிங்க. இது வந்து லாஸ்ட்டாக இருக்குது வந்து நீங்கள் சென்டரில் வச்சுட்டு இப்போ வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து பேக்கில் வாங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி கீழே வந்து பிளாக் வர மாதிரி பார்த்துங்க. இமேஜ் வந்து கரெக்டாக கீழே வந்து பிளாக் வரக்கூடாது. பிளாக் வராத அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். மூவ் சொல்ல உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மூவ் ஆகுது. எப்படி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேமரா ஆப்ஷனில் கரெக்டாக 2:06 போய்டுங்க. போய்ட்டு கரெக்டாக இந்த டைமில் வச்சுட்டு மூவ் ஆப்ஷன் போய்டுங்க. போய்ட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து செலக்ட் மாதிரி பார்த்துங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா கீழே பார்த்தா இந்த ப்ளஸ் சைன் பார்த்தா ஒரு கவ் ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கவ் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக மாதிரி இது மாதிரி இந்தளவுக்கு கரெக்டாக செட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக வந்து கர்வ் பண்ணிடாது. கரெக்டாக இங்கே எப்படி செட் பண்ணணும் கரெக்டாக இதே மாதிரி செட் பண்ணிட்டு இந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கர்வ்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு சேம் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கர்வ் டு ஆல் கீ ஃபேம் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லா கீ ஃபேமுக்கும் இந்த கர்வ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேம் ப்ளேஸில் நெக்ஸ்ட் வந்து லைட்டாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது ஜூம் பண்ணுற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேம் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு சேம் அந்த கர்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த கர்வ் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேம் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கர்வ் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு கர்வ் டு ஆல் கீ ஃபேம் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும். கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து லிரிக் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா மூவ் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் பார்த்தா உங்களுக்கு அப்புறம் வந்து பிளாக் வந்துட்டு அந்த பிளாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ மூவ் ட்ரெஸ் போய்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக இந்த 3 ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தா நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு. கரெக்டாக பிளாக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கேமரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தோன்னா மோஷன் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4th லைனில் ஃபஸ்ட்டு மோஷன் ப்ளர்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு மோஷன் ப்ளர் வேல்யூ வந்து இவர் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சைடில் வந்து 100 இருக்குல்ல அது வந்து ஒரு 0 இல்லை வேணாம் 0.0600 வச்சுங்க. கரெக்டாக 0.65 செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மூவ் சொல்ல லைட்டாக உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ப்ளர் வந்து மோஷன் வந்து கரெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் எடுத்து வந்துருங்க. சேம் ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக இங்கே பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரையும் போய்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அது சேம் அந்த லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இந்த சர்ச்சாக கிளிக் பண்ணி காப்பி பேக்ரவுண்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். காப்பி பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் அந்த இப்போ நீங்கள் ஆட் பண்ண ரவுண்ட் ரேஜன் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போய்ட்டு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பிரைட்னஸ் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். மேலே சர்ச் பண்ணுங்களேன் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு ஆப்ஷன் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கலாம். உங்களுக்கு வந்து கிளியர் இந்த இடத்துல வந்துருங்க. கரெக்டாக வந்துட்டு இந்த பிரைட்னஸ்க்கான 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிரைட்னஸ் ஈக்குவலாக செட் பண்ணிங்க. கரெக்டாக வந்து பிரைட்னஸ் வந்து ஒரு -10 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பேக் வந்துட்டு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் சேம் அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சேச்சுரேஷன் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் சேச்சுரேஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் போய்ட்டு நெக்ஸ்ட்டு சேம் சேச்சுரேஷனுக்கான 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ண சொல்ல வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டார்க்காக உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இது வந்து வேல்யூ ஒரு +14+5 வந்து செட் பண்ணிங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எந்த அளவு வேணால் செட் பண்ணிங்க. அவ்வளோ இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அதே நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல நீங்கள் வந்து ஒன் டைம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள். நீங்கள் எங்கே கொஞ்சம் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகும்னா கரெக்டாக அந்த கேமராவில் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆவீங்க. கரெக்டாக நீங்கள் 1 or 2 டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து 3D நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சுன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பக் ஆகுது. லைட்டாக வந்து பேக் வந்துட்டு
இல்லை நீங்கள் வந்து ஒன் டைம் பேக் வந்துட்டு நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கேமராவான கீ ஃப்ரேம் செட் பண்ண சொல்லி கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டு செட் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ண முடியும் பர்ஃபெக்டாக. இப்போ இந்த செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஆல்ரெடி வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.